மோசே அதிகாரம் 4 வெளியேறப்பெற்ற முத்து. ஜூன் அக்டோபர் 1830 சாத்தான் எவ்வாறு பிசாசானான். ஏவாளை அவன் சோதித்திருக்கிறான். ஆதாமும் ஏவாளும் வீழ்கிறார்கள். மரணம் உலகத்திற்குள் பிரவேசிக்கிறது. வசனம் 1. இதோ நான் இங்கு இருக்கிறேன், என்னை அனுப்பும், நான் உமது குமாரராய் இருப்பேன். ஒரு ஆத்துமா கூட நஷ்டப்பட்டு போகாதிருக்கும்படியாக நான் மனுக்குலம் முழுவதையும் மீட்பேன். இதோ நான் நிச்சயமாய் செய்வேன். ஆகவே உமது கனத்தை எனக்கு தாரும் என சொல்லி என்னுடைய ஒரே பேரானவரின் நாமத்திலே நீர் கட்டளையிட்ட ஆரம்பத்தில் இருந்தே இருந்த இந்த சாத்தானாகிய அவனை என் முன்பாக வந்தான் என சொல்லி தேவனாகிய கர்த்தராகிய நான் மோசேயிடம் பேசினேன். 2. ஆனாலும் இதோ ஆதியிலே இருந்து எனக்கு பிரியமான தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய நேசகுமாரன் என்னிடம் சொன்னார், பிதாவே, உமது சித்தம் செய்யும்படி மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. 3. ஆகவே என்னுடைய சொந்த வல்லமையை நான் அவனுக்கு கொடுக்க வேண்டுமென அந்த சாத்தான் எனக்கு விரோதமாக கலகம் செய்து தேவனாகிய கர்த்தராகிய நான் மனுஷனுக்கு கொடுத்த சுயாதீனத்தை அழிக்க அவன் வகை தேடினான். மேலும் என்னுடைய ஒரே பேரானவரின் வல்லமையிலே அவன் புறம்பே தள்ளப்பட செய்தேன். 4 வசனம். அவன் சாத்தானாக மனுஷர்களையே ஏமாற்றவும் குருடலாகவும் அநேகர்கள் என்னுடைய சத்தியத்தை கேட்காத அளவில் அவனுடைய விருப்பத்தின்படி சிறைப்பிடிக்கப்பட அவர்களை நடத்த அனைத்து பொய்களின் தகப்பனான பிசாசானவனாகவும் மாறினான். வசனம் 5. தேவனாகிய கர்த்தராகிய நான் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. வசனம் 6. சர்ப்பத்தின் இருதயத்திலே சாத்தான் போட்டான், ஏனெனில் அநேகரை அவன் பக்கம் இழுத்திருந்தான். ஏவாளையும் அவன் வஞ்சிக்க அவ்வகை தேடினான், ஏனெனில் தேவனின் மனதை அவன் அறியாதிருந்தான். ஆகவே உலகத்தை அழிக்க அவன் வகை தேடினான். 7. அவன் ஸ்திரீயை நோக்கி சொன்னான், நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? சர்ப்பத்தின் வாயில் வழியாக அவன் பேசினான். வசனம் 8. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். வசனம் 9. ஆனால் நீங்கள் காண்கிற தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகப்படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். வசனம் 10. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதில்லை. வசனம் 11. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. வசனம் 12. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் வஞ்சிக்கிறதுமாக விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் தெளிவையை பறித்து அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். வசனம் 13. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சிகளை
உண்டு பண்ணினார்கள். வசனம் 14. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் அவர்கள் உலாவி கொண்டு இருந்தபோதோ தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாம் அவன் மனைவியை தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து விலகி தோட்டத்தின் விருட்சத்தினுள் நுழைந்து கொண்டார்கள். வசனம் 15. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். வசனம் 16. அவன், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதை நான் கண்டதினாலே பயந்து ஒளிந்து கொண்டேன். வசனம் 17. தேவனாகிய கர்த்தராகிய நான் ஆதாமுக்கு சொன்னேன், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று புசித்தல் நீ சாகவே சாவாய் எனவும் நான் உனக்கு விலக்கிய விருட்சத்தின் கனியை புசித்தாயே. 18. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி கட்டளையிட்ட தேவரீர் இந்த ஸ்திரீயானவள் இவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். 19. அப்பொழுது தேவனாகிய கர்த்தராகிய நான் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றான். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். வசனம் 20. அப்பொழுது தேவனாகிய கர்த்தராகிய நான் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ உன் வயிறினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். வசனம் 21. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் உன் குதிங்காலை நசுக்குவாள், நீ அவன் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவள் உன் தலையை நசுக்குவார், நீ அவன் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். வசனம் 22. தேவனாகிய கர்த்தராகிய நான் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் தேவனையே மிகவும் தேவனாகிய கர்த்தராகிய நான் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையே மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றான். வசனம் 23. அப்பொழுது தேவனாகிய கர்த்தராகிய நான் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்த புசித்த வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கிய விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்துடனே அதன் பலனை புசிப்பாய். வசனம் 24. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர்களை புசிப்பாய். வசனம் 25. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் நீ பூமிக்கே திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையினாலே ஆகாரம் புசிப்பாய். ஆகவே நீ நிச்சயமாகவே சாவாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். வசனம் 26. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளவர்களெல்லாம் தாயானவள். அப்படியாக தேவனாகிய கர்த்தராகிய நான் அநேக ஸ்திரீகளுக்குள் யாரிலும் முதலானவன் என்று அழைத்தேன். வசனம் 27. தேவனாகிய கர்த்தராகிய நான் ஆதாமுக்கு அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தேன். வசனம் 28. தேவனாகிய கர்த்தராகிய நான் என்னுடைய ஒரே பேரானவருக்கு சொன்னேன், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாயும் நம்மில் ஒருவரைப் போலானான். இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். ஆகவே தேவனாகிய கர்த்தராகிய நான் அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பினான். வசனம் 30. ஏனெனில் தேவனாகிய கர்த்தராகிய நான்
ஜீவிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை பெருமையாய் வெறுமையாய் திரும்பாது. ஏனெனில் என் வாயிலிருந்து புறப்படுவதைப் போல அவைகளை நிறைவேற்றப்படும். வசனம் 31. ஆகவே நான் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களை வசித்து கொண்டிருக்கிற சுடர்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்களையும் பட்டயத்தையும் வைத்தேன். வசனம் 32. இந்த வார்த்தைகளையே என்னுடைய ஊழியக்காரனாகிய மோசேயுக்கு நான் பேசினேன். என்னுடைய சித்தத்தைப் போல அவைகளை மெய்யானதாயிருக்கிறது. அவைகளை நான் உன்னிடம் பேசினேன். நம்புகிறவர்களை தவிர நான் கட்டளையிடும் வரைக்கும் இவைகளை எந்த மனுஷனுக்கும் காட்டாதிருக்க பார்த்து கொள்வாயாக. ஆமேன்.